ரோஷினி நான் கேசரி நல்லா செய்வேன்னா செய்ய மாட்டேன்னா இல்லாத மாதிரி நடிக்காத. ரோஷினி உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கல்யாண வீடியோல எல்லாம் இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். அதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பம்ப்ளி மாஸ் ஒரு 8 மாசமா எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சிருக்கு. ஒரு பம்ப்ளி மாஸ் வந்து இவ்வளோ பெருசாகிறதுக்கு 8 மாசம் டைம் எடுத்துக்கு. இது வந்து இந்த மரம் ஒரு 20 வருஷமா இருக்கு எங்கள் வீட்டில். ஆனால் லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் காய் காய்ச்சது. 2 காய் காய்ச்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 4-5 அது மாதிரி காய்ச்சிருக்கு. ஆனால் வந்து ஒரு காய் பெருசாகிறதுக்கு 8 மாசம் ஆகுது. இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தா அந்த திராசெல்லாம் வச்சு விளையாடுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே இப்படி கட் பண்ணோம். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிக்குது, நல்லாவே புளிக்குது. இது வந்து இந்த மரம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நாள் ஆக காய் காய்க்கும்ல, அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குவோ என்னவோ. லாஸ்ட்டாக நாங்கள் பறித்த காய்க்கு இந்த காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. லாஸ்ட்டாக பறிச்சதுல ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. பம்ப்ளி மாஸ்னாலே பிடிக்காதோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பட் இந்த இது கொஞ்சம் ஸ்வீட் வந்துருந்தது. இது மாதிரி கொஞ்சம் நாள் ஆக வர அடுத்தடுத்த வருஷம் காய்க்கிற காய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ண போறோம். கேசரி பிளஸ் இட்லி சாம்பார். இட்லி தான் வீடியோக்காக இந்த இதெல்லாம் பண்றோமான்னு கேட்டா, இது பண்றோங்கிறதுனாலதான் நாங்க வீடியோவே எடுக்கிறோம். எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இங்க நிறைய இருக்கு. அது மாதிரிலாம் பண்றதுனால எனக்கு சமையல்ல போக்கஸே பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் சின்ன சதப்பு. நேத்தி வந்து வாழைத்தண்டுக்கு வந்து உப்பு போடணுமா, நான் அப்புறமா கேட்டேன். நான் பண்ணதுதான் கரெக்ட், நீங்க அந்த மெத்தட்ல பண்ணுங்க. நல்லாதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சுல, உண்மையே சொல்லு. நீங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்ன பண்றது. சோ நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா கேசரி செய்ய போறோம். இது நல்லா நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம வறுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கொழ கொழன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் உண்மையே ஜூம்ல கட். நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல நெய் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இது அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதுல நம்ம எந்த அளவுக்கு ரவா போட்டிருக்கோமோ 2 பங்களவுக்கு தண்ணி, 1.5 பங்களவுக்கு ஜீனி, இதான் நான் வந்து எப்பயுமே சேர்த்துப்பேன். இப்ப இதுல வந்து 2 பங்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது தனியா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. தண்ணி வந்து 2 பங்களவுக்கு ஊத்திருக்கேன். இதுல நம்ம வந்து வேணும்னா சால்ட் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இதுல வந்து கலர் மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ஹீட் ஆயிட்டு நல்லா. இதுல வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து கலர் பவுடர் எல்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்ல. ஃபுட் கலர் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேசரிக்கு வந்து கொஞ்சம் கலர் சேர்த்தாதான் அது கொஞ்சம் அப்படியே நமக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஆமா, நேத்தி நிறைய பேர் வந்து இப்ப வாசல்ல வர்ற காய்கறி எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நான் தான் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லல. வாங்கும் போது உருளைக்கிழங்கு அழகா இருக்கு மேல, உள்ள அப்படியே வந்து நல்லாவே இல்லை. அது ஏன்னு தெரியல. மழையாலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? சரி, ஓகேவா, பாத்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா நான் வந்து கேசரி, இந்த கேசரியா இல்ல ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சரி, ஓகே, ஃபைனலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இத மாதிரி வறுத்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லா ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சிருந்தேன், இப்பதான் வந்து ஆன் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி வறுத்ததுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துடும். 1 அளவு தான் சேர்ப்பேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. ரோஷினி நான் கேசரி நல்லா செய்வேன்னா செய்ய மாட்டேன்னா சொல்லு. என்னோட ரெசிபி பார்த்து யாராவது செஞ்சாங்கன்னா சொல்லு. நீ இல்லாத மாதிரி நடிக்காத. ரோஷினி உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கல்யாண வீடியோல எல்லாம் இருக்கு. சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து அளவே வைக்காம போடுறேன்னா, இந்த அளவுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது ரெகுலரா நாங்க செய்யறது. ரிலேட்டிவ் எல்லாம் யாராவது வந்தாங்க அப்படின்னா இவ்வளவுதான் செய்வோம். அதனால நான் அந்த அளவுக்கு அதுக்குதான் நான் அளவுல சொல்லியிருந்தேன் 1.5 கப்புன்னு. எஸ், எங்க வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்வீட் செய்யறோம். சுகர் போட்டோம்னா இன்னும் இலகி வருமா, திரும்பி கெட்டியானது திரும்பி அப்படியே இலகி வந்துடும். சுகர் நல்லா மெல்ட் ஆனோன்னு நான் அப்படியே எடுத்து இதை ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துல வந்து முந்திரி பொரிச்சு கொட்டிக்கலாம்.
திராட்சை வந்து எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் முந்திரி மட்டும் நெய்ல வந்து பொரிச்சு கொட்டிக்கிறேன். பாத்திரம் முந்திரி டப்பால இருந்து நான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து இந்த சைட்ல வச்சுட்டு திரும்பி அங்க எடுத்து அடுக்கி வச்சிருவேன். ஷர்வி எல்லாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஷர்வி சவுண்ட் மட்டும் லைட்டா வந்துட்டு இருக்கு. ஷர்வி வாடா. இதுல இருந்து ஷர்வி வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறதே கிடையாது. டைரக்டா 9 o'clock தான். இங்க வந்து 8 மணி இப்பதான் ஆனிச்சு. அந்த கேப்ல தான் நான் சமைச்சிட்டு சரி கொஞ்சம் விளாக் எடுக்கவும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பொதுவாகவே விளாக் எடுக்கும் போது இப்போதான் ரீசெண்டாக நம்ம இந்த மாதிரிலாம் விளாக் எடுக்கிறோமா, அதனால கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில பேரோட பார்த்து நம்ம இதை மாதிரி விளாக் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தாலும் நான் அன்னைக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லிட்டே சமைச்சேன்னா அந்த மாதிரி நம்ம விளாக் எடுக்கலாமா, இல்லை வந்து டைரெக்டாக இதை மாதிரியே பேசிடலாமா, எது இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்துருக்கு, அதெல்லாம் வந்து அதை இடத்துல சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்த டிஷ் வந்து செய்ய போறேன். 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காய்கறி நல்லா வாஷ் பண்ணிட்டு காயையும் இதுல சேர்த்து வேக வச்சிருவேன். 4 to 5 விசில் விட்டுருவேன். நல்லா குழஞ்சிருக்கணும். வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து இதுல காயும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்துப்போம். இதுல வந்து காயெல்லாம் நான் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன், உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதை விசில் வச்சுட்டேன். ஒரு 5 விசில் வச்சுட்டு அதுக்கு அடுத்து அடுத்த அடுப்பில் வந்து நம்ம அடுத்த பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்துருக்கேன். கடுகுலாம் நான் சேர்க்கலை. ஏன்னா இதோட நான் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போது இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் வந்து நான் அடுத்து இன்னொரு தடவை தாளிப்பு செய்வேன், அப்போ தான் நான் சேர்ப்பேன். ஸோ அப்படி செய்யும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் ஒரே டைம்லேயே சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏதாவது ஒரு பிராண்ட் நீங்கள் வந்துட்டு சக்தி, லாச்சி அது மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டிலே வந்து சாம்பார் தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அதுவே நான் சேர்த்துப்பேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் வதக்கும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்து தான் நான் அதை சேர்ப்பேன். சில பேர் வந்துட்டு வீட்டில் செய்யாமல் பிராண்ட் யூஸ் பண்ணிப்பீங்க. நான் வந்துட்டு வீட்லேயே வந்து சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிப்பேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சாம்பார் பவுடர் ரெடி பண்ணும் போது நான் அந்த வீடியோ வந்து விளாகில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இது உண்மையாகவே கலர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். ஏன்னா வந்து பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம்லாம் ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் குக்கர் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி ஊற்றினதுக்கு அடுத்து நமக்கு அந்த சைட்லேயே நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அடுத்து ஒரு தாளிப்பு செய்வேன்னு சொல்லலையா, அதை நான் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை மட்டும்தான் ஆயிலில் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கணும். அந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். அதுக்கடுத்து நம்ம கடுகு போடணும். போட்டதுக்கு அடுத்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு. இப்போ குக்கரை ஆன் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து லைட்டாக வந்து கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கட் பண்ணாமல் இருக்குது, நான் திரும்ப எடுத்து கட் பண்ணிட்டேன். இதில் நான் திரும்பி அதை சேர்க்கலை. இதுக்கு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவி அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது. உங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு போடுறதுனால அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கடலை மாவோ இல்லை இட்லி மாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இது பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால அது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும்தான் வச்சுருவேன். வச்சுட்டு அந்த தாளிப்பை கொட்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். காயம் பவுடர் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் எப்பயுமே சாம்பார் வைப்பேன். இன்கேஸ் எனக்கு இன்னும் எமர்ஜென்சி சீக்கிரம் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே காயோடு சேர்த்து வேக வச்சுட்டு சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் பவுடர் அதில் போட்டு தாளிப்பு டைரெக்டாக போட்டுப்பேன். ஸோ அது வந்து ஷர்விலாம் ஸ்கூல் கிளம்பும் போது அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye from Kirti.